இன்றைக்கி தக்காளி குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு 3 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், புளி கரைசல் கொட்டைப்பாக்கு அளவு, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு குச்சி கருவேப்பிலையில், 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 5 பல் பூண்டு தட்டி வச்சதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டினதை சேர்த்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிட்டு இதை வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதில் 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் வேக விடுங்க. இது நல்லா குழைவாக வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு வாட்டி கலந்து விட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டு கொட்டைப்பாக்கு அளவு புளி கரைச்சி வச்ச கரைசல் சேர்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி